நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, மீண்டும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்விலை தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகளை இந்த காலை வேளையிலே பெரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் இந்த காலை வேளையிலே வழிபாடு வழியாக உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஜெபித்து இதோ இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரை எங்களை தாழ்த்தி மண்டையில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரை பாடுகிற பாடல்களும் எங்களுடைய இறை வேண்டுதலும் திருச்செய்தியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாள் அது ஆசீர்வாதமாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற காரியங்களுக்கு வழியாக இந்த வார்த்தையும் என்னுடைய ஜெபங்களும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. எங்களை தாழ்த்தி இதை ஆரம்பிக்கிறோம். நீர் தொடக்க முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசனத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ஒரு தனிப்பாடலை நாம் பாடி நாம் இறை தியானத்துக்குள்ளாக செல்வோம். கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் என்கிற பாதையின் பாடல் வழியாக நாம் பாடுவோம். நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கிக் கொள்ளும் அன்பு நேசரே, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கிக் கொள்ளும் அன்பு நேசரே, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால் நினைச்சு பார்க்க முடியல, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்,
என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்து ஆள முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கிக் கொள்ளும் அன்பு நேசரே, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கிக் கொள்ளும் அன்பு நேசரே, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல, என்னால் நினைச்சு பார்க்க முடியல, என்னால் நினைச்சு பார்க்க முடியல. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே இந்த திங்கட்கிழமையில் சிலுவை என்கிற பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிற நாமும், இந்த பயணத்தின் வழியாக நீங்களும் பயணித்து கொண்டிருக்கிற இந்த தருவாயிலும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே நமக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம்னால், உன் பாதையிலே முள் எடுக்கப்பட்டது இனி குத்தாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று. சிலுவையின் பாதையிலே இன்றைக்கான தலைப்பு, உன் பாதையிலே முள் எடுக்கப்பட்டது இனி குத்தாதபடி நீ பார்த்துக்கொள் என்று கடவுளுடைய வார்த்தையும் வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த தலைப்பின் அடிப்படையிலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் தினமும் தன்னுடைய பள்ளிக்கு செல்லுகிற போது ஒரு குறுக்கு பாதையை அவன் பயணிக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் அந்த பாதையின் வழியாக போனால் கொஞ்சம் தொலைவுக்குள்ளாக அந்த பள்ளி இருக்கிறபடியினாலே அது பயணிக்க ஆரம்பித்தான். பயணிக்க ஆரம்பிக்கிற போது அந்த பாதையிலே, அந்த குறுக்கு பாதை வழியாக பார்த்தோம்னால் அவன் பயணித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிற போது அவன் பாதைக்கு முன்பாக நிறைய முட்கள் அவனை குத்த ஆரம்பித்து விட்டது. அந்த குறுக்கான பாதையிலே அவன் போனதுனால ஒவ்வொரு நாளும் முள் குத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது அவன் இல்லத்திலே வந்து தன் தந்தையிடத்திலே, அப்பா, நான் ஷார்ட்கட் ரோடாக இருக்கிற அந்த ரோட்டிலே நான் பயணித்தேன், ஆனால் அது சீக்கிரமாய் போகிறது, பள்ளிக்கு சீக்கிரமாக நான் சேருகிறேன், ஆனால் அந்த பாதையிலே முள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தன் வழியோடு தன் தந்தையிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டான். அவ்வளவுதான். பாருங்கள், தந்தை அடுத்த நாளிலே சிறுவன் நடக்கிற அந்த பாதைக்கு முன்பாக வேகமாக போய், காலை வேளையிலே போக வேண்டும் என்று மகன் பள்ளிக்கு போகணும், இருட்டோடு எழுந்து காலை வேளையிலே போய் அவன் போகிற அந்த பாதையெல்லாம் தன் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு சுத்தமாக செதுக்கி சுத்தமாக அந்த இடத்துல சுத்தம் செய்தான். சுத்தமாக செய்து அந்த முட்களை எல்லாம் அகற்றி போட்டான். அடுத்த நாள்
அந்த நாளிலே பயணிக்கிற போது அந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு அந்த பாதையிலே அவன் பயணித்தான். ஆனால் சில நாட்கள் அவன் மீண்டும் கவனக்குறைவினாலே பயணிக்கிற போது அந்த முள் அவனை மீண்டும் குத்தப்படுகிறது. கவனக்குறை பாதையினாலே அந்த முள் அவன் குத்தப்படுகிறது. ஏனென்றால் அந்த பாதையிலே சுத்தம் பண்ணுகிற பாதைக்கு வழியாக போகாமல் அவன் கவனக்குறையாக இருக்கிற பகுதியில் இருக்கிற போது பயணிக்கிற போது அந்த பயணத்தினுடைய அந்த பாதையுடைய வழி ட்ராக் மாறுகிற போது மீண்டும் அந்த இடத்துல முள் குத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன ஸ்டோரி தான், அதுதான் இன்றைக்கு திருவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாதையிலே சிறுமுட்கள் கவனிக்காமல் சென்றோமானால் குத்தப்படும். அதுதான் தந்தை முள்ளையெல்லாம் அகற்றின போது அந்த பாதையில் எப்படி முள் வந்தது என்பது, அந்த பாதைக்கு இவன் பயணிக்கிற போது முள் எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி இவனுக்கு குத்தப்பட்டது என்று பார்த்தோமானால் இவனுடைய கவனக்குறைவினாலே அவனுக்கு மீண்டும் முள் குத்தப்பட்டது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த குத்தப்பட்ட முள்ளுக்கு பொறுப்பு யார் என்றால் அந்த சிறுவன் தான். அவனுடைய கவனக்குறைவினாலே குத்தப்பட்டது. நாம் வசனங்களை பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய பாவம் என்கிற முள்ளை நம்மை காயப்படுத்த வேண்டியது நம்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து அது தன்மேலே ஏற்றுக்கொண்டதினாலே நம் பாதையில் இருந்த முள்ளை சிலுவையிலாலே எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய பாவம் என்கிற முள்ளை நாம் காயப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் காயப்படுத்த வேண்டிய முள்ளை இயேசு கிறிஸ்து அந்த காயப்படுத்துகிற பாதையினுடைய முள்ளை சிலுவையின் மூலமாக எடுத்து நமக்கு எடுத்து விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார். ஆனால் அந்த பாதையை பயணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவது பார்க்குற போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்கு வாழும்படி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் உன் பாதையில் எடுக்கப்பட்ட முள்ளு இனி அந்த பாவத்தினுடைய முள்ளானது பாவங்களுக்கு இறந்து நீதிக்கு வாழும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இனி இயேசு பாவத்தை மட்டும் எடுக்கவில்லை, இனி நம் பாவத்தில் மீண்டும் விழாமல் வாழ நம்மை அழைக்கிறார். நீதியின் பாதையிலே நடப்பதற்காக அழைக்கிறார். முள் எடுக்கப்பட்டது, இனி அதிலே நடக்காத என்று சொல்றார். உன் பாதைக்கு முன்பாக முள் எடுக்கப்பட்டபடினாலே அந்த முள் எடுக்கப்பட்ட பாதைக்கு முன்பாக பயணி. ஆனால் கரடுமுரடான பாதைக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை பாதை இருந்தால் முள் வைக்கப்பட்டிருக்கும், மீண்டும் குத்தப்படும். இனி அதில் நடக்காது என்று ஆண்டவர் சொல்றார். எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை, எளிதில் சுற்றி கொள்ளும் பாவத்தை நீக்கி ஓடு என்று சொல்றார். எளிதிலே நம்மை சுற்றி கொள்ளுகிற பாவம் அதை நீக்கி ஓடு என்றார். நம்மை மீண்டும் குத்த வேண்டிய பழைய பாவங்களை விட்டு கவனமாய் வாழ வேண்டும் என்றார். ஏனால் பாதை சுத்தமாக்கப்பட்டது, ஆனால் நடை நம்முடையது என்று ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் என்றால், கிறிஸ்து நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து அதாவது எளிதில் சுற்றி கொள்ளும் பாவத்தை நீக்கி ஓடு என்று சொல்றாரு. நம்மை மீண்டும் குத்தாதபடி பழைய வாழ்க்கை விட்டு கவனமாய் வாழு என்று சொல்றாரு. அந்த பாதை விட்டு ஓடுன்னு சொல்றாரு. ஆனால் பாதை சுத்தமாக்கப்பட்டது, ஆனால் நடை நம்முடையது. நாம் நடக்க வேண்டிய நடை எந்த இடத்துல நடக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். அது கவனமாய் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அது நடை நம்முடையது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தோமானால், கிறிஸ்து நம்மை சுதந்திரராகவும் விடுதலை செய்தார். சுதந்திரமாக இருக்கிறோம், ஆனால் மீண்டும் பாவ அடிமைத்தனத்திற்கு திரும்பக்கூடாது என்று சொல்கிறார். முள் எடுக்கப்பட்ட பாதையிலே மீண்டும் விழாதபடி கவனித்து கொள்ள வேண்டும்.
கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். சிலுவையிலே இயேசு ஆண்டவர் நம் பாவங்கள் முள்ளை எடுத்தார், நம் பாதை சுத்தமாக்கினார். ஆனால் அந்த பாதையில் எப்படி நடப்பது என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த பாதையில் எப்படி நடப்பது என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். கிருபை நம்மை காப்பாற்றும், ஆனால் கீழ்ப்படிந்தால் மட்டும் நம்மை பாதுகாக்கும். அதனால தான் இன்றைக்குடைய சிந்தனை நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் மீண்டும் பழைய பாவங்களில் திரும்புகிறேனோ, கடவுள் சுத்தமாக்கிய பாதையிலே நான் கவனமாய் நடக்கிறேனோ, என் வாழ்க்கையிலே கிருபைக்கு கீழ்ப்படிதலுக்கும் சாட்சியாய் இருக்கிறதா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், பழைய பாவத்தினுடைய முள்ளை மீண்டும் நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்காதே. உனக்காக எடுக்கப்பட்ட முள், உனக்காக பாதை சுத்தமாக்கப்பட்ட சிலுவை, இனி அந்த பழைய பாவத்துக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை நடக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த முள் எடுக்கப்பட்டது, அது கிருபையின் மீண்டும் குத்தாதபடி நடப்பது தான் நம்முடைய பொறுப்பு. கிருபை என்கிற பாதை நமக்கு கொடுத்திருக்கிறார். முள் எடுக்கப்பட்ட பாதைக்கு வழியாக கிருபை என்கிற பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பாதையிலே பயணிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. நீ குத்தாதபடி பாதுகாத்துக்கொள். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி, கடவுள் நம்முடைய பாதை சுத்தமாக இருக்கிற வாழ்வுக்கு முன்பாக, நம்முடைய பாதைக்கு முன்பாக, நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு முன்பாக, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக, நம்முடைய இருக்கிற இடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளை என்று சொல்லி உன்னை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார். அது சிலுவையின் மூலமாய் நம்ம சுத்தப்படுத்தியிருக்கிறார். இனி பாவம் என்கிற முள்ளை எடுத்துக்கொண்டு நீ நடக்கிற பாதையிலே அது குத்தினால் அந்த பொறுப்பு உன்னுடையது. எனவே நீ கவனமாய் நடந்து கொள். இன்றைய பாதை, இன்றைய நாள், நம்முடைய உள்ளங்கள், நாம் எந்த பாதைக்கு முன்பாக பயணிக்கிறோம்? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பாதை ஒழுக்கம், நேர்வழி, அது சமாதான வழி, குற்றப்படுத்தாத வழி, மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை என்கிற அன்பை தரித்து கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வழி, யாரும் குறை சொல்லாத ஒரு பாதை, எந்த இடத்துல மற்றவர்களுக்கு இகழ்ந்து பேசுகிற காரியம் அல்ல. ஆனால் இந்த பாதை அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதை. ஆனால் அதற்கு மாறாக செயல்படுதும் என்றால் அந்த பாவத்திற்கு பொறுப்பு கடவுள். அந்த இடத்துல அந்த நடக்க வேண்டிய பாதையை நாம் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ இந்த சிலுவையின் வழியாக கொடுத்திருக்கிற பாதையை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் தாமே உடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சுவாமி, இன்றைக்கு எங்களுக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கிற பாதை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இனி நான் முள் குத்தாதபடி என்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே இன்றைக்கான தலைப்பின் அடிப்படையில் எங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த பாதையிலே நாங்கள் பயணிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தையும் வசனத்தையும் இந்த புது பாதையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியில் எங்களுடைய சுய சிந்தனையினாலே நாங்கள் வேறு வழியிலே நாங்கள் கடந்தால் ஆண்டவரே, அந்த முள் எங்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு நிமித்தம் பாவத்தின் முள் குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவாமி. எங்களை மன்னித்து தயவாய் உம்முடைய சிலுவைக்கு முன்பாக எங்களுக்காக வெளிச்சத்தின் பாதையிலே நீர் பயணித்த அந்த பயணத்தை எங்களுடைய வாழ்விலே தாங்க சுவாமி. அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அன்பின் நிறைவா அந்த காலை வேளையிலே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருக்கு தாங்க சாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. அவங்களுடைய பாதை சுத்தமாக்கப்பட்ட பாதையிலே பயணிக்கிற ஒரு வாழ்வை தாங்க சுவாமி. கர்த்தர் அவர்களுக்காக முள் எடுக்கப்பட்ட பாதையை காண்பீங்க சுவாமி.
உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்த தகப்பனே. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து நீர் வழிநடத்து சுவாமி. கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வியாகுலத்தோடு, பல விதமான போராட்டத்தோடு வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலே மனக்கசைந்து அழுகிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு உயர் கல்விக்காக ஜெபிக்கிற கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாருக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம். இந்த இடத்துல என் பிள்ளைக்கு சீட்டு வேண்டும், இந்த இடத்துல என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற பெற்றோர்களுக்கு ஒரு வழியை நீர் காண்பியும் சுவாமி. அப்படி காண்பியும் தகப்பனே. சரீர பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். ஒவ்வொரு நேரத்தில் அந்த பலவீனத்தை சுமந்து, அப்பா இந்த பலவீனம் என்னை குத்துகிறது, இந்த பலவீனம் ஆண்டவரே என்னை குத்துகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்தில் அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் கர்த்தர் ஆமேன் என்று பதில் தந்து நீர் ஆண்டவரை சுகத்தையும் பலத்தையும் ஆவியும் தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை நீர் காண்பிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய தெய்வீக கரம் வழி நடத்தும். இந்த நாளிலே ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வெளிநாட்டு தேசத்திலே வசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கல்ஃப் கண்ட்ரிகளை வசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இதோ பக்ரீன், கத்தார், ஆண்டவரே இன்னுமா இருக்கிற துபாய், இப்படிப்பட்ட இருக்கிற கண்ட்ரிகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த தருவாயிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளு சாமி. அமெரிக்க தேசத்திற்காக, இஸ்ரவேலுக்காக, ஆண்டவரை ஈரானுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த போர் சமாதானத்துக்கு வழியாக உம்முடைய வழியை காண்பீங்க சுவாமி. பொருளாதார ரீதியிலே அத்தனை நாடுகள் பாதிக்கப்படுகிறது. கர்த்தாவே உம்முடைய அனுகிரக செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. போர் வேண்டாம், சமாதானத்தினுடைய வழியே ஆண்டவரே நாட்டின் தலைவர்களுக்கு அதை நீர் அறிவுறுத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக எங்களுடைய நாட்டையும் அது பாதுகாப்பையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய நாட்டினுடைய இராணுவத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தர் அனுகிரக செய்து ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளு சாமி. எல்லையிலே பாதுகாக்கிறவர்கள் அவருடைய குடும்பங்களை நீர் ஆண்டவரை பாதுகாத்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் வருகிறோம். வருகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே ஒரு நல்ல அரசாட்சியை தேர்ந்தெடுப்பதற்கும் யார் வர வேண்டும் என்பதை உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் தந்து வழிநடத்துங்க. வாக்குரிமை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தன் கடமை செய்வதற்கு உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் என்னுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, எங்களுடைய திருச்சபையினுடைய இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக வேண்டுகிறோம் சாமி. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலே இருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அவனமாக ஆண்டவரே இந்த நாளிலே கூட இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம். அந்த குடும்பங்களுக்காக அவர்கள் நினைக்கிற காரியங்கள், ஆண்டவர் ஜெபிக்கிற நோக்கங்கள் எல்லாவற்றுமாய் வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கரம் வழி நடத்துங்க. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய செம்பேடு திருச்சபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் இந்த 40 நாட்கள் தொடர்ச்சியாக ஜெபம் செய்து வருகிறோம். அப்பா, அந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஒத்தாசை உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற திருச்சபைக்காக வேண்டுகிறோம் சாமி. கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. அதை கட்டி முடிப்ப அந்த மக்கள் ஆண்டவரே புதிய ஆலயத்தில் பிரவேசிக்கும்படியாக வேண்டுகிறோம். பழைய ஆலயம் எப்பொழுது கீழே விழுமோ என்று ஆண்டவரே இதோ அவங்களுடைய உள்ளத்தில் ஐயப்பட்டு தொழுகைக்கு முன்பாக இருக்கிறார்கள். அந்த புது ஆலயம் கட்டி முடித்து பிரவேசிக்கிற ஒரு தன்மையை தாங்க. அங்கே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். போதகருக்காக, அதே போல் ஆண்டவரே எங்களுடைய அன்பு சகோதரர் ஆண்டவரே எமானுவேல் சாருக்காக, ஆண்டவரே நவீன் ஐயாவுக்காக வேண்டுகிறோம். அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த திருச்சபையை வளர்ப்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கும்படியாக வேண்டுகிறோம். அதே போல் எங்களுடைய டிபெண்ட் ஸ்கூலுக்காக ஆண்டவரே இருக்கிற அத்தனை ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, அதே போல் ஆண்டவரே இதோ எங்களுடைய ஆசிரியர் சாம் அவருக்காக, அதே போல் ஆண்டவரே தாளருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய அனுகிரகம் இந்த பள்ளியை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே இந்த காது கேளாதவருடைய பள்ளிக்கு முன்பாக உம்முடைய கரம் அதை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களுடைய சென்ட் ஜான்ஸ் குரூப் ஆண்டவரே கல்வி நிறுவனத்தினுடைய அன்பு ஆண்டவரே பேர பிள்ளைக்காக
எங்களுடைய விஜயகுமார் அண்ணனும் டாக்டர் உதயகுமாரி அக்காவுடைய அன்பு பேரப்பிள்ளை டாக்டர் ஆண்டவரே, இதோ விமல் சுதாகர் மீனு சிஸ்டருடைய அன்பு மகள் அமண்டாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே அன்பு பிள்ளையுடைய பிறந்தநாளே மனதார பிள்ளையை வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இந்த நாள் நடைபெறுகிற ஜபக்கூட்டத்தின் வழியாக அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. இந்த நாளிலே கூட திரு ராஜேந்திரர் அன்பு சகோதரருக்காக வேண்டுகிறோம். பிறந்த நாளை காண்கிற போது கர்த்தர் அவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே உங்களுடைய சாந்தியம்மாவுக்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் அன்பு தம்பிக்காக வேண்டுகிறோம். இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரம் வழி நடத்துங்க. எல்லா தேவைகளை சந்தித்து உம்முடைய கரம் இந்த நாளிலே வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும் இந்த காணொளி வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின் அடிப்பில் உன் பாதையிலே முள் எடுக்கப்பட்டது, உன் பாதையிலே முள் எடுக்கப்பட்டது, அந்த பாதைக்கு முன்பாக கவனமாய் நட என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே இருந்து உங்கள் பாதைக்கு முன்பாக இருந்து கர்த்தர் உங்களுடைய வழிநடத்தை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி, தேங்க்யூ.